பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து நில சம்பந்தமான சிக்கல்களை நீங்கள் வருவாய்த்துறைக்கு போய் உங்கள் காலத்தை நீங்கள் வீணடிக்காமல், நீங்கள் நீதிமன்றங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றங்களில் உங்களுக்கான நிலப்பிரச்சனைகளுக்கு நீங்கள் அணுகி தீர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த உரிமையல் நீதிமன்றம்னா என்ன, அது ஒரு 3 அடுக்காக செயல்படுது. அந்த 3 அடுக்கு சம்மந்தமாகவும் நம்ம விரிவாக வீடியோ பேசியிருந்தோம். ஆல்ரெடி நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அதை முதல்ல பாருங்கள். ஓகே, இப்போ நீதிமன்றங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு பெருமளவில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இது 2 தான் அதிகமாக ஞாபகத்துக்கு வருது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழமை நீதிமன்றங்கள் அப்படின்னு 3 அடுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது மாவட்டம் வரைக்கும். முனிசிபல் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, இப்போ மாவட்ட கோர்ட் என்ற 3 நிலை இருக்குது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு விழிப்புணர்வு பண்ணியிருந்தோம். அதில் குறிப்பாக இப்போ நில சிக்கல் சம்மந்தமாக நீங்கள் முதல்ல வழக்கு தாக்கல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, முதல்ல உங்கள் நிலத்திற்கான வேல்யூவை பொறுத்து தான் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கும் உங்கள் எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு நில பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் நில பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த 50 சென்ட் அரசாங்க முறைப்படி எவ்வளவு கைட் அண்ட் வேல்யூ, அதாவது அதற்கு சந்தை மதிப்பு எவ்வளவு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்கு, அதை பொறுத்து தான் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ண முடியும். இப்போ 50 சென்ட் அரசாங்க நிர்ணயம் பண்ண அந்த கைட் அண்ட் வேல்யூவில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட்டு தான் போக வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா, நீங்கள் முனிசிபல் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணிக்கலாம். இல்லை அது விலை 10 லட்சத்தையும் தாண்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். இப்படி நீங்கள் இந்த கைட் அண்ட் வேல்யூக்கு உள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும்னா வழக்கு தாக்கல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. சரி, இப்போ நிலத்திற்கான கைட் அண்ட் வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படின்னு உறவுகளாகி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழகாக நீங்கள் அந்த டிஎன் ரெஜினட் வெப்சைட்டுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு, பதிவுத்துறையோட இணையதளத்துக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு, ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனோடனே நீங்கள் லேப்டாப்பாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேடுறதுக்கு. அதே மாதிரி மொபைல்லே நீங்கள் ரொம்ப சுலபமாக நீங்கள் தேடிக்க முடியும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு தேடல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புல எண்ணை நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் மாவட்டம் வாரி உங்களுக்கு எளிமையாக நீங்கள் தேடிக்க முடியும். இப்போ நீங்கள் மாவட்டத்தை நீங்கள் உள்ளீடு செஞ்சுக்கலாம். நான் ராமநாதபுரம் மாவட்டம், அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தை உள்ளீடு செஞ்சுறேன். இந்த பக்கம் சார் பதிவாளர் அலுவலகம். கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சார் பதிவாளர் அலுவலகம் தெரிஞ்சால் தான் வழிகாட்டி மதிப்பு உங்கள் ஏரியாவுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் சார் பதிவு அலுவலகம் பார்த்தீங்கன்னா தொண்டி. ஓகேவா? இப்போ கிராமம், வருவாய் கிராமம் தேர்வு செய்யப்பட சொல்கிறாங்க. இப்போ வருவாய் கிராமத்தை தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போ எங்களுடைய வருவாய் கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களக்குடி. ஓகே, இந்த பக்கம் நான் என்னுடைய நிலத்திற்கே நான் பார்க்குறேன். என்னுடைய நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 105 சர்வே நம்பர். ஓகேவா? இதை நான் உள்ளீடு செய்து சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை நான் இப்போ தேர்வு செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக சந்தை மதிப்பு நிர்ணயம் பண்ண தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024, 2023லேருந்து 2024 இதுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடைசியாக இந்த கைட் அண்ட் வேல்யூ தீர்வு பண்ணாங்க. இப்போ சர்வே நம்பர் 105(1) அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் மதிப்பு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா. அதே வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் மதிப்பில், அதாவது இது எப்படின்னா ஹெக்டேர் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 4,94,500 ரூபா. இந்த நிலத்தோட வகை புஞ்சை மானாவாரி நிலங்கள் வகை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஆரம்ப தேதி எப்போ அப்படின்னா, இந்த கைட் அண்ட் வேல்யூ தொடங்கின தேதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2024 தான் இது லாஸ்ட்டு கைட் அண்ட் வேல்யூ மதிப்பு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இப்போ ஓகே, இப்போ ஒரு 45 சென்ட் தான் இருக்குது அப்படின்னா, இந்த 45 சென்ட் எவ்வளோ சந்தை மதிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழகாக இப்போ ஒரு ஏக்கருக்கு 100 சென்ட் அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு ஏக்கர் 2 லட்ச ரூபா அப்படின்னா, அதை நீங்கள் வகுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்சிமம் ஒரு சென்ட் 2000 ரூபா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதே சமயத்தில் 45 சென்ட் அப்படின்னா 45 × 2000 நீங்கள் அதை பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த தொகை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு கீழே தான் வருது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் உங்களுடைய முனிசிபல் கோர்ட்டை நீங்கள் அணுகி உங்களுக்கான தீர்வை பண்ணிக்க முடியும். ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது, இப்போ எவ்வளோ உயர்த்தியிருக்காங்கன்னு தெரியல. நான் சமீபத்தில் நான் கோர்ட்டு பக்கம் போகல. அதனால் நீங்கள் கோர்ட்டை தொடர்பு கொண்டு கேட்கும்போது 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க எவ்வளோ வரம்பு வச்சுருக்காங்களோ அதுக்குள்ளே உங்களுடைய நில சந்தை மதிப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அந்த வழக்கை நீங்கள் தாக்கல் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள இருக்கு அப்படின்னா நீங்கள் சப்கோர்ட் தான் போகணும். 10 லட்சத்தையும் தாண்டி உங்களோட நிலம் போகிறார் 5 ஏக்கர் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, 5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தை தாண்டி இருக்குது கைட் அண்ட் வேல்யூ அப்படின்னா, நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்தை தான் நீங்கள் அணுகணும், உரிமையல் நீதிமன்றத்தை அணுகணும். ஓகேவா? இந்த ஒரு முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஓகே. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலான தகவல் ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.